தேனியில் 120க்கும் மேற்பட்டோரின் பெயரில் போலியாக தங்க நகைக்கடன் பெற்று 11 கோடியே 63 லட்சம் ரூபாய் சுருட்டிய வங்கி கிளை மேலாளர் வசமாக சிக்கியிருக்கிறார். திரைப்பட பாணியில் அரங்கேறிய பகீர் மோசடியின் பின்னணியில் நடந்தது என்ன? வங்கியில் நடக்கும் நிதி மோசடியை மையமாக வைத்து வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை போல தேனி மாவட்டத்தில் ஒரு நிஜ சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அடுத்தடுத்து நடந்த அதிரடி தணிக்கையில் சுமார் 11 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை கடன் மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு வங்கி மேலாளர் எப்படி பல கோடி ரூபாய் மோசடியை அரங்கேற்றினார்? திரைப்படத்தை விஞ்சும் வகையில் மோசடி பின்னணியில் நடந்தது என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்தவர் கார்த்திக். தேசியமயமாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கி ஒன்றின் ஓடைப்பட்டி கிளையில் 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை கிளை மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். அதன் பிறகு பணி மாறுதலின் அடிப்படையில் கூழையனூர் கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஓடைப்பட்டி கிளைக்கு புதிதாக பொறுப்பேற்ற மேலாளர் நகைக்கடன் கணக்குகளை ஆய்வு செய்த பொழுது பல்வேறு முறைகேடுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வங்கியின் மண்டல அலுவலகம் தணிக்கை நடத்த உத்தரவிட்டது. தணிக்கையின் பொழுது நகை கடன்களுக்கு உரிய ஆவணங்களில் பல்வேறு தில்லாலங்கடி வேலைகள் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், பாதுகாப்பு பெட்டகத்தில் வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் கவர்கள் மட்டுமே இருந்துள்ளன. அதைக் கண்டு விரண்டு போன அதிகாரிகள் தொடர்ந்து நடத்திய ஆய்வில் ஓடைப்பட்டி கிளையில் மட்டும் 46 வாடிக்கையாளர்களின் பெயர்களில் 114 போலி நகை கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதும், அதன் மூலம் 9 கோடியே 64 லட்சம் ரூபாய் வரை மோசடி நடைபெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் கூழையனூர் கிளையிலும் 16 வாடிக்கையாளர்களின் பெயரில் 18 போலி நகை கடன்கள் பெறப்பட்டு அதன் மூலம் 1 கோடியே 98 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இரு கிளைகளிலும் சேர்த்து 120ற்கு மேற்பட்ட போலி கணக்குகளை உருவாக்கி தங்க நகைகள் எதையும் அடமானம் பெறாமல் மொத்தம் 11 கோடியே 63 லட்சத்து 88,000 ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த மோசடி மூலம் பெறப்பட்ட பணத்தை மேலாளர் கார்த்திக் தனது பிற வங்கி கணக்குகளுக்கு மாற்றி கையாடல் செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கார்த்திக் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் மோசடி செய்த பணத்தை அதிக லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்ததாக கார்த்திக் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த பணம் வேறு சொத்துக்கள், நிலங்கள் அல்லது தொழில்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை நினைவுபடுத்தும் வகையில் வங்கி நகை கடனில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.